ஓகே, அனைவருக்கும் வணக்கம். சரி, இப்போ வந்து எப்படி ஒரு திறன்பேசியில் வந்து அந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணக்கூடிய மென்பொருளை பதிவிறக்கம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, முதல்ல வந்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஓகே முதல்ல வந்து ப்ளே ஸ்டோருக்கு போகணும். ஓகே, ப்ளே ஸ்டோரில் இருக்கக்கூடிய இதை நீங்கள் தட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஸ்கேன் கியூஆர் கோட் அப்படின்னு நீங்கள் இது தட்டணும். ஓகே, தட்டிட்ட பிறகு கியூஆர் அண்ட் பார்கோட் ஸ்கேனர் அப்படி இருக்கும் பாருங்க. இதை நீங்கள் தட்டினீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அடுத்தது வந்து நீங்கள் அந்த மென்பொருளை வந்து பதிவிறக்கம் பண்ணணும். ஓகே, அதாவது இன்ஸ்டால் அப்படின்னு தட்டணும். ஓகே, ஸோ இது வந்து சுற்றிட்டு இருக்கு பாருங்க. இது சுற்றிட்டு இருக்கிறது வந்து என்னன்னாக்கா, அதுக்கு வந்து நேரம் வேணும். அதாவது அந்த மென்பொருளை வந்து பதிவிறக்கம் செய்து அந்த மென்பொருளை செயல்பட வைக்கிறதுக்கு அதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். ஓகே, அப்போ எப்போ வந்து 100% ஆகுதோ அப்போ அந்த மென்பொருள் வந்து முழுமையாக பதிவிறக்கம் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். ஓகே, அந்தமாரி பதிவிறக்கம் பண்ணிருச்சு அப்படின்னாக்கா, நமக்கு இங்கே இருக்கக்கூடிய அந்த ஓப்பன் பட்டன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன செய்யும்னாக்கா எனேபிள் ஆயிரும். ஓகே, ஸோ அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அந்த ஓப்பன் பட்டன் வர வரைக்குங்களா. ஸோ அப்படின்னா அது பச்சை கலர் பட்டனாக மாறிடும். ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து பச்சை கலர் பட்டனாக ஓகே இப்போ மாறிடுச்சு. அப்போ மாறிடுச்சு அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ஓகே, நீங்கள் அது வந்து பதிவிறக்கம் பண்ணலாம். அப்போ ஓப்பனும் தட்டலாம், இல்லை மற்ற நேரத்தில், அதாவது ஓப்பனும் கூட தட்டலாம், இல்லை மற்ற நேரத்தில் வந்து நான் எப்படி பாய்க்கிறது அப்படி சொன்னாக்கா நீங்கள் என்ன செய்யணும், அந்த இதுக்கு வந்து போகணும், அதாவது அந்த மென்பொருளுக்கு போகணும். ஓகே பாருங்க, கியூஆர் அண்ட் பார்கோட் ஸ்கேனர்னு பாருங்க. இது நீங்கள் தட்டினீங்க அப்படி சொன்னாக்கா சரி. அடுத்தது வந்து இங்கே ஏற்கனவே சார் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகே, அலர்ட் தட்டணும் அப்படின்னாக்கா இந்த மென்பொருள் வந்து உங்களுடைய படங்களையோ ரெக்கார்ட் வீடியோ வந்து பார்க்கறதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறீங்களா? அனுமதி கொடுத்தீங்கன்னா அலர்ட். ஓகே, ஸோ அது எனேபிள் பண்ணால் மட்டும்தான் அது செயல்படும். ஓகே, இப்போ நான் சார் கொடுத்த அந்த இதை வந்து நான் ஸ்கேன் பண்ணி அப்படியே வச்சுட்டு இருந்தேனாக்கா ஸ்கேன் ஆயிரும். ஓகே, நீங்கள் அது வந்து கொஞ்சம் நகர்த்தாமல் அப்படியே வைத்துருங்க. ஸ்கேன் ஆயிடுச்சு அப்படி சொன்னாக்கா இந்தமாரி காட்டும். இந்தமாரி கோட் வந்து காட்டும். அப்புறம் பிறகு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஓகே, ஓப்பன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யணும், ஓகே அடுத்தது வந்து இந்தமாரி காட்டும். ஓகே, இந்தமாரி காட்டுது அப்படி சொன்னாக்கா நீங்கள் வந்து உங்களுடைய ஐடியும் பாஸ்வேர்டும் மாற்றணும். ஓகே, இங்கே போயிட்டு ஓகே இப்போ சார் வந்து இதுக்கு முன்னே போட்டதில்லை ஐடியும் பாஸ்வேர்டும், என்னோட அந்த கூகுள் கிளாஸ்ரூமோட ஐடியும் பாஸ்வேர்டு போடலனாக்கா யூஸ் அனதர் அக்கௌண்ட் தட்டுங்க. ஓகே, இப்போ சார் வந்து யூஸ் அனதர் அக்கௌண்ட் தட்டினீங்கனாக்கா அதில் வந்து உங்களோட ஐடி கேட்கும், அதாவது இமெயில். அப்போ அந்த இமெயில் வந்து அப்படியே டைப் படிக்க வேண்டியது தான் அந்த ஐடி இடத்துல, இமெயில் இடத்துல. இப்போ உதாரணத்துக்கு இப்போ சார் பார்த்தீங்கன்னா ஜி கோடு 93145324. ஓகே, இது வந்து என்னுடைய இமெயில் ஐடி அல்லது ஓகே இமெயில் ஐடி. இது நான் போட்டுடணும். பிறகு வந்து நெக்ஸ்ட்னு தட்டணும்னாக்கா அடுத்தது வந்து பாஸ்வேர்டு கேட்கும். அப்போ அந்த பாஸ்வேர்டை நான் போடணும். ஓகே, இந்த இடத்துல வந்து என்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதுனால ஓகே நான் வந்து பாஸ்வேர்டு தேவையில்லை. ஓகே, இது வந்து நான் தட்டினேன் அப்படி சொன்னாக்கா, ஓகே தட்டினேன் அப்படி சொன்னாக்கா அந்த இடத்துல வந்து ஓகே தட்டுனா அப்படி சொன்னாக்கா பாஸ்வேர்ட் போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் தட்டுனாக்கா இந்தமாரி கூகுள் கிளாஸ்ரூமுக்கு நீங்கள் போயிடலாம். சரியா மாணவர்களே? ஸோ இப்படி தான் அதோடைய வழிமுறை. ஓகே, செய்து பாருங்க. அதுவரை நன்றி மாணவர்களே.